This lesson, energy resources, ஆற்றல் வளங்கள். The resources from which the electricity generated are called energy resources. மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். Electricity is an important component of our life. மின்சாரம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையோடைய ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்கிறோம். No day-to-day activity takes without the use of this energy. அதாவது வாழ்க்கையில் நம்மளால் மின்சார பயன்பாடு இல்லாமல் நம்மளால் இப்போதைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிற லெவலில் இருக்கும். சரியா? இட்ஸ் ஆல்சோ த கீ ஃபேக்டர் ஃபார் ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மூல ஆதாரமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எனர்ஜி ரிசோர்சஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டோ ரெனியூவபிள் அண்டு நான் ரெனியூவபிள். அதாவது அந்த ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறத ரெண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ரெனியூவபிள் புதுப்பிக்கக்கூடிய வளம், இன்னொன்று நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர் மினரல்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஓகேவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ள, அதாவது ரொம்ப திருப்பவும் உற்பத்தி செய்ய இயலாது. அது திரும்பவும் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா ரொம்ப லாங் டியூரேஷன், அதாவது ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, சரியா, இது அதெல்லாம் நியூக்ளியர் அந்த மினரல்ஸ். ஓகேவா? இதையெல்லாம் நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஓகேவா? வாட்டர், சன்லைட், விண்ட், பயோகேஸ், டைட்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே திரும்ப உற்பத்தி பண்ண மாதிரி இருக்கக்கூடிய வளங்களை நாம் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் புதுப்பிக்க இயலாத வளம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கோல். கோல் இஸ் அன் இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸ் கம்போஸ்டு மெயின்லி ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். நிலக்கரி அப்படிங்கிறது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமம் கொண்ட ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கோல் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது படிவு பாறைகளில் கிடைக்கும். இட்ஸ் யூஸ்டு இன் த ஜெனரேஷன் ஆஃப் தெர்மல் பவர். இது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலையுடைய வளர்ச்சிக்காக அந்த தெர்மல் பவர், அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் க்ளோஸ் அசோசியேஷன் வித் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கோல்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் இட் இஸ் வேல்யூபிள் ஒன், இட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் கோல்டு. இதை என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் கார்பன் கண்டென்ட் இட் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ். நிலக்கரியை கரிம அளவுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் தனித்தனியாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கார்பனோட அளவை பொறுத்து நாம் என்ன பண்ணுவோன்னா அந்த நிலக்கரி அப்படிங்கிறத பல்வேறு வகைகளாக பிரிப்பாங்க. ஓகேவா? அதாவது கரிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆந்திரசைட் 80 to 90%, பிட்டுமினஸ் 60 to 80%, லிக்னைட் 40 to 60%, பீட் லெஸ் தேன் 40%. ஓகேவா? ஆந்திரசைட் அப்படிங்கிறது 80லேருந்து 90 வரல இருக்கும். பிட்டுமினஸ் அப்படிங்கிறது 60 முதல் 80% இருக்கணும். பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறது 40 முதல் 60 வரை. மரக்கரி அப்படிங்கிறது 40க்கும் குறைவாக இருக்கும். ஓகேவா? கோல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இன் இந்தியா வித் இட்ஸ் வேரிட் அண்டு இம்யூரபிள் யூசஸ். ஓகேவா? பல்வேறு வகையான பயன்பாடுகளுடைய காரணமாக நிலக்கரி இந்தியாவில் மிக முக்கியமான ஆற்றல் வளமாக விளங்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம். இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவர். இது வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல் மின் சக்தியாகவும் மாற்ற முடியும். பிசைட்ஸ் இட்ஸ் ஃபார்ம் எ பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், டைஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெயிண்ட்ஸ், சிந்தட்டிக் அண்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஓகே. மேலும் ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள், வர்ணப்பூச்சுதல், வெடிமருந்து போன்ற பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த கோல் மூலப்பொருளாக பயன்படுது. இந்தியன் கோல் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் கோண்ட்வானா சீரீஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் இட்ஸ்
primarily found in peninsular India. இந்தியாவில் காணப்படக்கூடிய நிலக்கரி வளையல்கள் வந்து கோண்டுவானா தொடர் பாறைகளோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவோம். The states of Jharkhand, Odisha, West Bengal and Madhya Pradesh alone account for nearly 90% of coal reserves of the country. ஓகே, அதாவது நாட்டுடைய மொத்த நிலக்கரி படிவில் 90% வந்து ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. About 2% of Indian coal is of territory type and it's found mostly in Assam and Jammu and Kashmir. 2% நிலக்கரி வந்து 3ஆம் நிலையை வந்து சார்ந்ததாக இருக்கும். இது வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், கோல் இந்தியா லிமிடெட் இஸ் அன் இந்தியன் ஸ்டேட் கண்ட்ரோல்டு கோல் மைனிங் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் கல்கட்டா இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? அதாவது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிக அளவில் வந்து நமக்கு வந்து நிலக்கரி அப்படிங்கிறத உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், Jharkhand is the largest coal producing states in the country, followed by Odisha, Chhattisgarh, West Bengal, Madhya Pradesh, Andhra Pradesh and Maharashtra. ஜார்க்கண்ட் மாநிலம் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்யுது. அதை தொடர்ந்து சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் நிலக்கரி உற்பத்தி வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்தியன் லிக்னைட் ப்ரௌன் கோல் டெபாசிட் அக்கர் இன் த சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா, பர்டிகுலரி இன் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்டு கேரளா. தென் மற்றும் மேற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளில், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களில் பழுப்பு நிலக்கரி படிவங்கள் அப்படிங்கிறது காணப்படுது. ஓகேவா? த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஹேஸ் ஓவர் all responsibility of determining policies and strategies in respect of exploration and development of coal resources in India. இந்தியாவுடைய நிலக்கரி அமைச்சகம் அப்படிங்கிறது நிலக்கரி அகழாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கையை வந்து முடிவு செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கோல் இந்தியா லிமிடெட் NLC இந்தியா லிமிடெட் அண்ட் சிங்ரேனி கொலாரிஸ் கம்பெனி லிமிடெட் ஆர் இட்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஓகேவா? அதாவது இந்திய நிலக்கரி நிறுமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அதான் வந்து NLCILன்னு சொல்லுவோம். அது சிங்கரேரி கோலரிஸ் நிலக்கரி நிறுமம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்டோட. சரியா? அதனால் இது வந்து பொதுத்துறை நிறுமம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ஆர் குரூட் ஆயில். த வேர்ட் பெட்ரோலியம் ஹேஸ் பீன் derived from two Latin words, petro meaning rocks and oleum meaning oil. ஓகே, பெட்ரோலியம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் வேர்டிலேருந்து வந்தது. சரியா? அது பெட்ரோ அப்படின்னா பாறை அப்படின்னும், ஓலியம் அப்படிங்கிறது எண்ணெய் அப்படின்னும் பொருள்படும். இந்த சொல்லிலிருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தஸ் பெட்ரோலியம் இஸ் ஆயில் அப்டேட்டட் ஃப்ரம் த ராக்ஸ் ஆஃப் த எர்த். பெட்ரோலியம் அப்படிங்கிறது புவியில் இருக்கக்கூடிய படிவு பாறைகளில் பெறப்படக்கூடிய எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். therefore it is also called mineral oil. ஓகேவா? அதனால் இது என்ன சொல்கிறோம் நாம, தாது எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். Petroleum is an inflammable liquid that is composed of hydrocarbon which constitute 90 to 90% of petroleum and the remaining is chiefly organic compounds containing oxygen, nitrogen, sulfur and trace of organ metallic compounds. 90லேருந்து 95% வரலும் நீரக கரிமமும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய 5 to 10% இருக்கும் இல்லையா, அதில் ஆக்சிஜன், நைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்களையும் கொண்டு எளிதில் எரியக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு நாம் பெட்ரோலியத்தை சொல்லுவோம். ஓகேவா? The Ministry of Petroleum and Natural Gas MOP and NG is an ministry of the government of India. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒன்று. It is responsible for the
exploration, production, refining, distribution, marketing, import, export and conservation of petroleum, natural gas, petroleum products and liquefied natural gases in India. உற்பத்தி, சுத்திகரித்தல், ஆய்வு செய்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றுக்கு இந்த அமைச்சகம் அப்படிங்கிறதா பொறுப்பேற்றுக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆயில் ரீஃபைனரி. ஓகேவா? நமக்கு வந்து அதாவது இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இந்த மாதிரி தான் வந்து எண்ணெயை வந்து சுத்திகரிப்பு அப்படிங்கிறது செய்வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைடில் இருக்கக்கூடியதும் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? அதாவது மேற்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு லார்ஜஸ்ட் 65%. மும்பை ஹை எண்ணெய் வயல்னு சொல்லுவோம். இது 65% மிகப்பெரியது. குஜராத் கோஸ்ட். ஓகேவா? குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடியது ரெண்டாவது பெரிய எண்ணெய் வயல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசைம் எண்ணெய் ஆயில் ஃபீல்டு சவுத் ஆன் மும்பை ஹை. ஓகே, பாசம் எண்ணெய் வயல் மும்பையோட ஹையோடைய தென்பகுதியில் இருக்கும். அடுத்த அலியாபெத் ஆயில் ஃபீல்டு சவுத் ஆஃப் பவநகர். ஓகேவா? அலியாபெத் எண்ணெய் வயல் இது பவுநகருடைய தென்பகுதியில் இருக்கும். அங்கலேஸ்வர். அடுத்தது காம்பே லூனி ரீஜியன்ஸ், அகமதாபாத் கலோல் ரீஜியன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட், அதாவது மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிழக்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். ஓகேவா? பிரம்மபுத்திரா வேலி, திப்ருகார், சில்சாகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அப்பர் அஸ்ஸாம். ஓகேவா? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இது வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய திப்ருகார், சில்சாகர் அப்படிங்கக்கூடிய மாவட்டம். திக்பை ஆயில் ஃபீல்டு ஓல்டஸ்ட் ஃபீல்ட் இன் கண்ட்ரி. ஓகேவா? திக்பை எண்ணெய் வயல்னு சொல்லுவோம். இது நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவோம். அடுத்தது நாகர்காட்டியா ஆயில் ஃபீல்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் திக்பை. நாகர்காட்டியா எண்ணெய் வயல்னு சொல்லுவோம். இது திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. மோரன் அண்டு ஹக்ரிஜன் ஆயில் ஃபீல்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் நாகர்காட்டியா. ஓகேவா? மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லுவோம். இது நாகர்காடியாவுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்குது. ருத்ரசாகர் அண்ட் லாவா ஆயில் ஃபீல்ட் சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அஸ்ஸாம். ஓகே, ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல் அஸ்ஸாம் மாநிலத்துடைய சிப்கார் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து ஷர்மா வேலிஸ், பதன்பூர் அண்ட் மாசிம்பூர் அண்டு பதாரியா. ஓகேவா? இந்த இடங்கள்ல இருக்குது. அடுத்து ஆப்ஷோர் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், பலேஸ்வர் கோஸ்ட், பஞ்சாப், ஹரியானா அண்டு உத்தரப்பிரதேஷ். அந்தமான் நிக்கோபார் உட்பகுதி, மன்னார் வளைகுடா, பலேஸ்வர் கடற்கரை, அடுத்து ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம். ஓகேவா? இந்த இடங்கள்லாம் வந்து இந்த ஆயில் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். Petroleum is used as a sources of power and fuel for automobiles, aeroplanes, ships and locomotives. Okay, பெட்ரோலியம் ஆனது எரிசக்தி உற்பத்திக்கும் வாகனங்கள், வானூர்திகள், கப்பல்கள் மற்றும் ரயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருளாக பயன்படுது. சரியா? லூப்ரிகன்ஸ், கெரோசின், வாஸ்லின், டார், சோப், டெர்லைன் அண்ட் வேக்ஸ் ஆர் இட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? மசக்கு எண்ணெய், மண்ணெண்ணெய், களிம்பு, தார், சோப்பு, டெர்லின், மெழுகு இதெல்லாம் இதனுடைய உப உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் இன் இந்தியா இஸ் அப்டைனர் ஃப்ரம் போத் ஃப்ரம் ஆன்ஷோர் அண்டு ஆப்ஷோர் ஏரியா. இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது கடற்படை பகுதிகளிலும் கிடைக்குது, அதே நேரத்தில் உள்நாட்டு பகுதிகளிலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸஸ். ஓகே, த நேச்சுரல் கேஸஸ் யூஸ்வலி accompanies the petroleum accumulations. இயற்கை வாயு அப்படிங்கிறது பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளோடு இணைஞ்சு காணப்படும். இட்ஸ் நேச்சுரலி occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane but commonly include varying amounts of other higher alkyne and sometimes a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfides. Okay, இயற்கை எரிவாயு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைஞ்சு வந்து காணப்படும். இது வந்து இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு நீர்ம கரிம வாயுன்னு சொல்லுவோம். இதனுடைய பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு. பல்வேறு அளவுகளில்
மதுக்கரியம் அப்படின்னு சொல்கிறது சிறிய வகையிலையும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கலந்த கலவை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இட்ஸ் ஃபார்ம்டு when layers of decomposed plants and animals are exposed to intense heat and pressure over thousands of years. ஓகே, அதாவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சி புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மக்குவதன் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு வாயு அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் யூஸ்டு ஆஸ் எ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹீட்டிங், குக்கிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த வெப்பப்படுத்துதல், சமையலுக்கு, மின் உற்பத்திக்கு ஆதாரமாக திகழுது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் fuel for vehicles and as a chemical feedstock in the manufacture of plastics and other commercial important organic chemicals. ஓகே, மேலும் வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் நெகிழிகள் உற்பத்தி, வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த கரிம ரசாயன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கெயில்னு சொல்லுவோம். கெயில் ஃபார்மலி known as Gas Authority of India Limited is the largest state-owned natural gas processing and distribution company in India. It is headquarters in New Delhi. கெயில் நிறுவனம்னு சொல்லுவோம். இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனம்னு சொல்லுவோம். இதை இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லுவோம். இதனுடைய தலைமையகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? India has a very large proportion of tertiary rocks and alluvial deposits, particularly in the extra-peninsular India. ஓகே, அதாவது இந்திய பகுதிகளில் அதிக அளவில் மூன்றாம் நிலை பாறைகள் அப்படிங்கிறதும் வண்டல் படிவுகளும் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். These sedimentary rocks which were once under the shallow seas hold the possibility of harboring oil and gas deposits. ஒரு காலத்தில் ஆழம் குறைஞ்ச கடலுக்கு அடியில் இருந்த படிவு பாறைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகளாக உருவாச்சு. The higher concentration of natural gas is found in the Mumbai High and Basium oil fields. ஓகே, அதாவது அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை அப்படிங்கிறதுலையும் பேசம் எண்ணெய் வயல் பகுதிகளிலையும் காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? குஜராத், அஸ்ஸாம், நெய்பல்லத்தூர், ஓகே, and Mangamadam in Tanjavur district in Tamil Nadu, Tripura, Rajasthan, Arunachal Pradesh, Punjab, West Bengal and other areas where natural gas resources has been discovered. இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகே, GNG அப்படின்னு சொல்லுவோம். அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. மீத்தேன் ஸ்டோர்டு அட் ஹை ப்ரெஷர். அதிக அழுத்தத்தோடு அடைக்கப்பட்ட அந்த மீத்தேன் அப்படிங்கிறதா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is a fuel which can be used in place of gasoline, diesel, fuel and propane, அதாவது LPG. ஓகே, இது பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு அதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? In comparison to other fuels, natural gas possesses less of the threat in the event of a spill because it is lighter than air and disperses quickly when released. இது பார்த்திங்கன்னா காற்றை விட இலகுவானதும் அதிவேகமாக பரவக்கூடிய தன்மையும் கொண்டதால் விரைவில் இது என்ன ஆயிரும்னா மறைச்சி போயிடும். ஓகேவா? இதனால் மற்ற எரிபொருள்களை விட இதில் ஆபத்து அப்படிங்கிறது குறைவாக காணப்படும். பயோமீத்தேன் கிளீன் அப் பயோகேஸ் ஃப்ரம் anaerobic digestion or landfills can be used. Natural gas run vehicles are increasingly used in Delhi, Ahmedabad, Mumbai, Pune, Kolkata, Lucknow, Kanpur and Varanasi etc. விவசாய கழிவுகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய உயிரி வாயு அது புதுடெல்லி, அலகாபாத், ஓகேவா, மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துறது அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது கன்வென்ஷனல்
எனர்ஜி சோர்சஸ், மரபுசார் ஆற்றல் வளம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மல் பவர். ஓகே, the thermal power is generated using fossil fuels like coal, diesel, petroleum and natural gases. Okay, natural gas, அதாவது உயிரின படிமங்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றதுலேருந்து அனல் மின் சக்தி அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. ஓகேவா. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1975. ஓகேவா. தேசிய அனல் மின் நிறுவனம் 1975 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். At present, NTPC has 13 coal-based super thermal power projects and 7 gas liquid fuel-based combined cycle projects in the states of Assam, Bihar, Jharkhand, Chhattisgarh, Mizoram and West Bengal. Okay, தற்சமயம் வந்து தேசிய அனல்மின் நிறுவனத்தின் கீழே 13 நிலக்கரி சார் அனல்மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல்மின் திட்டங்களும் அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி அண்ட் எண்ணூர் in Chennai are an important thermal power station in தமிழ்நாடு. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் ஆகிய இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனல் மின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது அணுசக்தின்னு சொல்லுவோம். த எனர்ஜி ரிலீஸ்டு டூரிங் நியூக்ளியர் ஃபிஷன்ஸ் ஆர் ஃபிஷன் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. ஓகேவா. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் மெயின்லி ஃப்ரம் த மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்டு தோரியம். யுரேனியம் மற்றும் தோரியம் ஆகிய தாதுக்களிலிருந்து அணுசக்தி அப்படிங்கிறது பெறப்படுது. The first nuclear power station was set up at Tarapur near Mumbai in 1969. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது 1969 ஆண்டு மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய தாராப்பூரில் வந்து நிறுவப்பட்டுச்சு. லேட்டர் அட்டோமிக் ரியாக்டர் வேர் இன்ஸ்டால்ட் அட் ராட்பத்து. ஓகே, இன் 100 megawatt. ஓகே, கல்பாக்கம் 440 megawatt and Kudankulam 2000 megawatt in Tamil Nadu and Narora 235 megawatt in Uttar Pradesh, Kaiga in 235 megawatt in Karnataka and Kakapara 235 megawatt in Gujarat. ஓகேவா. அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டா. ஓகேவா. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மெகாவாட் ஓகேவா கரண்ட் வந்து தயாரிக்கப்படுது. அடுத்தது ரவுத் பட்டா, இதுங்க வந்து 335 மெகாவாட் அப்படிங்கிற அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. கல்பாக்கத்தில் வந்து தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் 440 மெகாவாட், கூடன்குளத்தில் 2000, உத்தரப்பிரதேசில் வந்து நரோராவில் 235 மெகாவாட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கைகா அப்படிங்கிறதுல 235 மெகாவாட், அது கர்நாடகாவில் இருக்குது. காக்கப்பரா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது, அது 235 மெகாவாட் கரண்ட் வந்து தயாரிக்கப்படுது. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCIL அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இட் இஸ் அன் இந்தியன் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேஸ்டு இன் மும்பை, மகாராஷ்டிரா. இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் சொல்லுவோம். இது ஒரு பொது நிறுவனம். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஹோலி ஓனர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜெனரேஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து இந்த நிறுவனம் அனல் மின் சக்தி உற்பத்திக்கு அரசாங்கம் தான் வந்து முழு பொறுப்பையும் வகிக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்சஸ். ஓகே, ஹைட்ரோ பவர், அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீர்மின் சக்தி அப்படிங்கிறத நாம் ஹைட்ரோ பவர்னு சொல்லுவோம். பவர் ஜெனரேட்டட் ஃப்ரம் வாட்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா. நீர்மின் சக்தி அப்படிங்கிறது ஓடும் நீர்லேருந்து பெறப்படுது. ஹைட்ரோ பவர் இஸ் த எலக்ட்ரிசிட்டி ஹார்னஸ்டு ஃப்ரம் ரன்னிங் வாட்டர். Hydropower is considered as one of the most economic and non-polluting sources of energy. இந்த மின் சக்தி வந்து மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மின் ஆற்றலாக வந்து பயன்படுது. ஓகேவா.
இது வந்து பார்த்திங்கன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 7% ஆஃப் குளோபல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். நீர்மின் சக்தி அப்படிங்கிறது உலக மின் தேவையில் 7% வந்து பூர்த்தி செய்யுது. த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ரிலேட்டிவ்லி லோ, மேக்கிங் இட்ஸ் காம்படிட்டிவ் சோர்சஸ் ஆஃப் ரினியூவபிள் ரிசோர்சஸ். புதுப்பிக்கக்கூடிய வளத்திலிருந்து பெறப்படுறதுனால மற்ற மின்சார ஆற்றல்களோடு ஒப்பிடுகையில் குறைந்த உற்பத்தி செலவு உடையதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள் மோட் ஆஃப் power generation as the quantity of production can either be increased or decreased very quickly adapting to changing demands. ஓகே, இது வந்து தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ கூடிய தன்மை அப்படிங்கிறது உடையதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இந்தியாவில் வந்து நீர்மின் உற்பத்திக்கு வந்து ஏற்கனவே அதிக திறன் பெற்ற ஒரு மிகச்சிறந்த நாடாக இந்தியா விளங்குது அப்படின்னு சொல்லுவோம். த ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டார்ஜிலிங் இன் 1897. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது 1897 ஆண்டு டார்ஜிலிங்கில் வந்து நிறுவப்பட்டுச்சு. நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் ஃபைதாபாத். ஓகே, ஃபரிதாபாத் இன் இந்தியா. இந்திய தேசிய நீர் மின் நிறுவனம் ஃபரிதாபாத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி. சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி either directly using photovoltaic PV or indirectly using concentrated solar power CSP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சூரிய சக்தி அல்லது சூரிய ஆற்றல்னு சொல்லுவோம். இந்த சூரிய ஆற்றல் சூரிய ஒளியை நேரடியாக மின் அழுத்தி கொண்டோ அல்லது செறிவூட்டம் கொன்ற சூரிய ஆற்றல் மூலமோ மின் ஆற்றலாக மாற்றப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் சிஸ்டம் யூஸ் லென்சஸ் ஆர் மிரர் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் டு ஃபோக்கஸ் எ லார்ஜ் ஏரியா ஆஃப் சன்லைட் இன்டு எ ஸ்மால் பீம். செறிவூட்டல் முறையில் பெரும் பரப்பளவில் உண்டாகக்கூடிய சூரிய ஒளிக்கற்றை வில்லைகளை கண்ணாடி கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா சிறிய ஒளிக்கற்றையாக ஒரு களத்தின் மீது குவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவால்டானிக் கன்வெர்ட் லைட் இன்டு அன் எலக்ட்ரிக் கரண்ட் யூஸிங் த ஃபோட்டோவால்டானிக் எஃபர்ட்ஸ். ஓகேவா? மின் அழுத்திகள் ஒளிமின் விளைவு செயல்பாட்டின் மூலமாக சூரிய ஒளியை வந்து மின்சாரமாக மாற்றும். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை வந்து தலைமையிடமாக கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த மாஸ் objects of the solar thermal energy program being implemented by the Ministry of Non-Conventional Energy Sources or Market Development, Commercialization and Utilization of Heat Energy Requirements of different applications in domestic, institutional and industrial sector. மின் விநியோகம், சந்தைப்படுத்துதல், வீடுகள், நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைக்கு தேவையான பல்வேறு வகையான வெப்ப ஆற்றலை வழங்குதல் போன்ற சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கியமாக பல்நோக்கங்கள் அப்படிங்கிறது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் பவர் இஸ் யூஸ்டு இன் வாட்டர் ஹீட்டர், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், டையிங், ஸ்ட்ரீட் லைட்டிங், குக்கிங், பம்பிங், பவர் ஜெனரேஷன், ஃபோட்டோவால்டானிக் செல்ஸ், சோலார் பேட்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து ஒரு மரபுசாரா எரிசக்தி வளர்த்த அமைச்சகத்தின் கீழே வந்து செயல்படுது. இந்த சூரிய ஆற்றலானது நீர் கொதிகலன், குளிர்சாதன பெட்டிகள், உலர்பான்கள், தெருவிளக்கு, சமையல்கள், நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின் அழுத்திகள், அழகு நிலையங்கள் போன்றவற்றில் வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் த மேஜர் சோலார் பவர் ப்ரொடியூசர்ஸ். குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் அதிக அளவில் மின்சாரத்தை சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி, காற்று சக்தி. விண்ட் எனர்ஜி இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஏர் ஃப்ளோ யூஸிங் த விண்ட் டர்பைன்ஸ். ஓகேவா? காற்று வீச்சு அல்லது உந்துதலால் ஏற்படக்கூடிய ஆற்றலை காற்று விசை சுற்று கலன்கள் உதவியோட மின்சாரமாக வந்து மாற்றப்படுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காற்றாலை மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் அ சீப் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு மலிவான மாசற்ற ஆற்றல் வளம்னு சொல்லுவோம். பவர் ஃப்ரம் விண்ட் மில் ஆர் யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர் அண்ட் டு செயில் ப்ரப்போல் ஷிப்ஸ். ஓகே, அதாவது காற்றாலை மின்சாரம் அப்படிங்கிறது நீர் ஏற்றதுக்கும் கப்பல்களை இயக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். விண்ட் பவர் இஸ் பிளண்டிஃபுல், ரினியூவபிள், வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட், க்ளீன் அண்ட் ப்ரொடியூஸ் நோ க்ரீன் ஹவுஸ்
gas emissions during the operations. ஓகே, அதாவது காற்று சக்தியானது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கக்கூடிய சுத்தமான மாசற்ற புவி மண்டலத்தை வெப்பமாக்கக்கூடிய வாயுக்களை வெளிப்படுத்தாத ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் பிளான்ஸ் ஆக்குபை ஒன்லி எ லெஸ் ஸ்பேஸ். இந்த காற்றாலை நிறுவனத்துக்கு குறைஞ்ச இடம் இருந்தால் போதுமானது. Tamil has the largest installation of wind turbines in the country. In the Aralvaimozhi area near Kanyakumari is the largest concentration of wind farm capacity at a single locations in the world. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு வந்து விளங்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முப்பந்தல் பெருங்குடி உலக பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, அதாவது ஆரல்வாய்மொழி அப்படிங்கக்கூடிய இடங்கள் தான் உலகத்திலேயே அதிகமான காற்றாலைகளை கொண்டு இருக்கக்கூடிய பண்ணைகள் அப்படிங்கிறத அமைச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. த டெவலப்மெண்ட் ஆஃப் விண்ட் பவர் இன் இந்தியா பிகின் இன் 1986 with the first wind farm was set up in the coastal areas of Gujarat, Oga, Maharashtra in Ratnagiri and Tamil Nadu in Thoothukudi with 55 kilowatt Vestas wind turbines. ஓகே, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986 ஆண்டு முதல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய கடற்படை பகுதிகளில் ஓகா அப்படிங்கிற இடத்துலையும், மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்னகிரியிலையும், தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதியான தூத்துக்குடியிலையும் 55 கிலோவாட்டு உற்பத்தி திறனுள்ள அந்த காற்றாலைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. த கெப்பாசிட்டி ஹேஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ்ட் இன் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். கடந்த ஒரு சில வருடங்களாக இதனுடைய உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இந்தியா ஹேஸ் த 4th largest installation wind power capacity in the world. இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி NIWE Chennai was established in Tamil Nadu in 1998 as an autonomous institution under the administrative control of the Ministry of New and Renewable Energy. NIWE main activities include resources assessment, testing and certifications. ஓகேவா. தேசிய காற்றாலை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் 1998 ஆண்டு ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழே ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய பணி வந்து காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோமாஸ் எனர்ஜி, உயிரி சக்தி அப்படின்னு சொல்லுவோம். பயோ எனர்ஜி மே பி அப்டைனட் த்ரூ biodegradable materials like animal dung, kitchen wastes, water hydrants, agricultural residents and city wastes etc. விலங்குகளுடைய கழிவுகள், சமையலுடைய கழிவு, ஆகார தாமரையுடைய கழிவுகள், வேளாண் கழிவுகள் மற்றும் நகர கழிவுகள் போன்ற உயிரின கழிவுகளிலிருந்து உயிரி சக்தி அப்படிங்கிறது பெறப்படுது. இட் இஸ் clean and cheap sources of energy. இது வந்து மாசற்ற மற்றும் மலிவான ஒரு எரிசக்தி வளம் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி டிரைவ்டு ஃப்ரம் த பயோமாஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ். இந்த உயிரி எரிசக்தி பெரும்பாலும் வீட்டு உபயோகங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைடல் அண்டு வேவ் எனர்ஜி, ஓத மற்றும் அலை சக்தின்னு சொல்லுவோம். தேர் ஆர் 2 மெயின் சோர்சஸ் ஆஃப் ஓசோன் எனர்ஜி. கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் அப்படின்னு சொல்லி 2 வகையான அலைகள் வள ஆதாரங்கள்லேருந்து மின் ஆற்றல் அப்படிங்கிறது பெறப்படும். சரியா. ஓசோன் டைட்ஸ் அண்டு ஓசோன் வேவ்ஸ். த கல்ஃப் ஆஃப் பாம்பே இஸ் த பெஸ்ட் சூட்டட் ஏரியா ஃபார் டைடல் எனர்ஜி. பாம்பே வளைகுடா வந்து ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமா இருக்குது. திஸ் இஸ் ஃபாலோடு பை கல்ஃப் ஆஃப் கட்ச் 1000 மெகாவாட் அண்ட் சுந்தர்பன்ஸ் 100 மெகாவாட். இதற்கு அடுத்த மாதிரி கட்ச் வளைகுடா பகுதிகளில் வந்து 1000 மெகாவாட்டும், சுந்தரவன பகுதிகளில் வந்து 1000 மெகாவாட் கரண்டும் வந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அண்ட் வேவ் எனர்ஜி பவர் பிளான்ஸ் ஆஃப் 150 கிலோவாட் மேக்ஸிமம் ஹாஸ் பின் இன்ஸ்டாலேட் அட் விழுஞ்சியம். ஓகே, விழுஞ்சியம் நியர் திருவனந்தபுரம். அண்ட் அனதர் பிளான்ட் ஆஃப் திஸ் கைண்ட் has been set up near Andaman and Nicobar Islands.
150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலை சக்தி திருவனந்தபுரத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய விழுஞ்சியம் அப்படிங்கிற பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளது. இதே மாதிரி இன்னொரு ஆலை வந்து எங்கே இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுக்கும் அருகில் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து மேப் கொடுத்துருக்காங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸோடைய ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்க சிம்பல் வந்து விண்ட் பவர். அடுத்தது வந்து ஒரு ஒரு இது ஒரு தட்டி மாதிரி ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து சோலார் பவர். அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங்கில் இருக்கு இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பவர். அடுத்தது வந்து ஒரு ஷிப் மாதிரி கொடுத்துருக்கிறது டைட் அண்டு வேவ் எனர்ஜி. ஓகேவா? தீஸ் ஆர் த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா. ஓகேவா? இதில் வந்து நமக்கு ஒரு பில்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? அடுத்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது நேச்சுரல் கேஸ் இன் இந்தியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஒரு இது மாதிரி, அது வந்து பெட்ரோலியம். அடுத்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது கோல். ஓகே, இது வந்து நீங்கள் உங்களுடைய அவுட்லைன் மேப்பில் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.